நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு தனி நபர் இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்குங்களா? அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசணுங்க. அதாவது பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதே பணம் இறந்து போனது என் பையன் தான், இப்ப அதனால என்ன அப்படின்னு ஒரு அம்மாவை அவ்வளோ எளிதா பேச வைக்க முடியுமா? அப்புறம் இறந்து போனது என்னோட தம்பி தான், அதனால என்னங்க, அதான் நான் இருக்கல்ல அப்படின்னு ஒரு அண்ணனை சொல்ல வைக்க முடியுமா? அப்படிங்கறது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் உதவி இருப்பவர் நடிகர் விஜய் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கரூர் சாவு நடந்து ஆளும் திமுக அரசாங்கம் துவங்கி அனைத்து கட்சிகளும் பணத்தை கொடுத்து முடிச்ச பிறகு சாவு நடந்து 22 நாள் கழிச்சு தாவேகா விஜயோட கட்சி நாங்க உங்களுக்கு 20 லட்சம் தரப்போறோம், அந்த பணம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா பணத்தை வாங்கிட்டு என் பையன் இறந்ததுல எனக்கு வருத்தம் இல்ல, அந்த கட்சி இதுக்கு காரணம் இல்ல, அந்த தலைவர் மேல நான் குறை சொல்ல மாட்டேங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பணத்தை வாங்கிட்டு செத்து போனது என் பையனா இருந்தா என்ன, என் தம்பியா இருந்தா என்ன, எனக்கு அந்த 20 லட்சம் வரக்கூடியது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி இறந்தவர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவங்க பேசியிருக்காங்க. சரி, 41 பேர் செத்து போயிட்டாங்க, 39 பேத்துக்கு மட்டும் பணம் கொடுத்திருக்காங்க, 2 பேத்துக்கு கொடுக்கறதுல சிக்கல் நீடிக்குதுன்னு சொன்னா நீ பணம் கொடுத்த பிறகு நான் உனக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட் தரமாட்டேன்னு சொல்லி அந்த 2 வீட்டுல நின்றுக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.